ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான பாலக்கீரை கூட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். இதில் அரை கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு, அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா 2-3 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம் வேக வைக்கிறதுக்காக. 1 கிளாஸ் பருப்புக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே எண்ணெயும் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். 3 விசில் வந்தாச்சு. ப்ரெஷரும் நல்லா குறைஞ்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஒரு மத்து போட்டு நல்லா களைஞ்சி எடுத்துடலாம். இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி மண் சட்டி வானால் எடுத்துருக்கேன். மண் சட்டி வானால் நல்லா காஞ்சிட்டக்கப்புறம் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் நல்லா புரிஞ்சிட்டக்கப்புறம் 6லேருந்து 8 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு சிறுவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, கூடவே 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா பொரியணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட சாம்பாருக்கு சேர்க்குற மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி நல்லா வதங்கிட்டக்கப்புறம் பாலக்கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு கட்டு கரெக்டாக வரும். கட் பண்ண எல்லா பாலக்கீரையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள் நம்ம எவ்வளோ சேர்த்துருந்தோம், இப்போ எவ்வளோ இருக்குன்னு. இதை இப்போ வேக வைக்கிறதுக்காக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். 4 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். பாருங்கள் கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. வேக வச்சு எடுத்துருந்த பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம். கொஞ்சம் கெட்டியமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட கிளாஸ்லேயே ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 6 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ரொம்பவே சுவையான பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி. கீரை கூட்டு ஒரு முறை இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.